தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இது குறித்து பேசுவதற்காக இணைப்பில் திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். புதிய தலைமுறைக்கு காலை வணக்கம். அன்வர் ராஜா தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். உங்கள் பார்வை என்ன சார்? இது நடக்குங்க, வேற வழியே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் புதிய தலைமுறையில கூட அந்த 1-to-1 இன்டர்வியூலாம் சொன்னேன். தன்மானம் உள்ள சுயமரியாதை, தன்மானம் உள்ளவர்கள், சிறுபான்மை மக்களை தன்னுடைய பக்கத்திலே வைத்து பேசுபவர்கள் இங்கே நீடிக்க முடியாது என்பதை நான் சொன்னேன். போன வாரம் நம்ம புதிய தலைமுறைக்கு சொல்லியிருந்தேன். இதுபோல அதிகமான தலைவர்கள் வெளியே போகிறார்கள் என்பதற்கு அன்வர் ராஜா வெளியிலே சென்றிருப்பது ஒரு எடுத்துக்காட்டு. எங்க போறாங்கன்னு நான் சொல்ல வரல, பட் இப்படி போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே நிலையற்ற நிலைமையில், முடிவற்ற சூழ்நிலையில் இவர்கள் இந்த கட்சியிலே பயணிக்க, பழனிசாமி தலைமையில பயணிக்க விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக பேசுவது, கூட்டணிக்கு ஒத்துக்கொள்வது, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தலைமை இருக்கும் என்று சொல்லுவது, பின்னால் இல்லை என்று சொல்லுவது, மாறி மாறி பேசுவது, இந்த மாற்றங்கள் தான் திரு அன்வர் ராஜா முடிவுக்கு காரணமாக இருக்கும் என்று நிச்சயமாக நான் உறுதி கூறுகிறேன். கட்சி எல்லாமே வெளியில போறதுக்கு தயாரா இருக்காங்க. அதை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நான் என்ன நிலையற்ற ஒரு தடுமாற்றத்திலே இருக்கிறார்கள். ஒரு அன்வர் ராஜா போயிட்டார் நினைக்காதீங்க, ஏகப்பட்ட பேர் போறதுக்கு தொடர்ந்து செல்வார்கள். பழனிசாமி தலைமையை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இன்னும் அதிகமான தலைவர்களும் மற்றவர்களும் போவதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த பிறகு அன்வர் ராஜா ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தாரு. தமிழகத்துல அதிமுக இது பாரதிய ஜனதா காலூன்றவே முடியாது அப்படின்ற பாரதிய ஜனதாக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அதனுடைய நீட்சி தான் காரணமா, இல்ல அதிமுக கட்சிக்குள்ளேயே பலருக்குமே இந்த கூட்டணி தொடர்பான அதிருப்தி இருக்குதா? எல்லோருக்குமே அதிருப்தி இருக்கிறது, இன்க்ளூடிங் மிஸ்டர் ஜெயக்குமார் அண்ட் எவரிவன். நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான அதிருப்தி நிலவுகிறது. அத்தனையும் மேனேஜ் பண்ணி இன்னைக்கு ஒண்ணு பேசுறார், நாளைக்கு ஒண்ணு பேசுறார், குழப்பத்தை ஏற்படுத்துறார் பழனிசாமி. ஆனா அன்வர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கேள்வி கேட்டேன், முதல்லயே கேட்டேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். என்னைக்கு அமித்ஷா சொன்னாரோ, கூட்டணியை உறுதி செய்தாரோ, தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி தான் தலைமை ஏற்கும் என்று சொன்னாரோ, அன்னைக்கே கோபம் வராத அன்வர் ராஜாவுக்கு பல நாட்கள் கழித்து ஏன் இதற்கு பதில் சொல்லி பேசுகிறார், இது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் முன்னமே டிவியில் பதிவு செய்திருக்கிறேன், உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அவர் யோசனை செய்கிறார் அன்வர் ராஜா, இனி இது தவறாகிவிடும், சிறுபான்மை மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதற்கு முன்னால் நாம் வெளியேறுவது நல்லது என்ற முடிவோடு தான் அவர் வெளியிலே சென்றிருக்கிறார். ஆகவே இங்கே பிரச்சனை வேறு ஒன்றுமே இல்லை, எடப்பாடி பழனிசாமி தலைமைதான் பிரச்சனையா இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறேன். அதனால் தான் சொன்னேன், பலர் வெளியேற தயாராக இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு கோடிட்டு காண்பித்தேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு புகழேந்தி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.